Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம Valentine's Day ஸ்பெஷல் கிட்கேட் பொக்கே எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ இந்த பொக்கே பண்றதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா கிட்கேட் நீங்கள் எவ்வளோ பெருசு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு கிட்கேட் தேவை. அதுக்கப்புறமா பிளாஸ்டிக் ஃபோம் ஷீட் ஃப்ளாஸ், போ, தெர்மோகோல், ஸ்பாஞ்ச் ஷீட், அதுக்கப்புறமா ஸ்க்ரேப் ஷீட். ஸோ இந்த 5 திங்ஸ் வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நம்ம ஹார்ட் ஷேப்பில் பண்ண போகிறதுனால நான் ஒரு ஹார்ட் ஷேப் பேப்பரில் கட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் பேப்பர் 2ஆக மடித்து எனக்கு தேவையான லென்த்துக்கு நான் மார்க் பண்ணி ஒரு ஹார்ட் ட்ரா பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஹார்ட் வரும். இது நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த பேப்பரில் பண்ணுறேன். நீங்கள் இது நியூஸ் பேப்பரில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஹார்ட் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம ஹார்ட். இப்போ நான் 1 இன்ச் தெர்மோகோல் எடுத்திருக்கேன். நம்ம கட் பண்ண ஹார்ட் தெர்மோகோல் மேலே வச்சுட்டு இப்போ கட் பண்ணுறப்போ மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் டூத் பிக் சைடில் அப்படியே ஒன்றா குத்திட்டே வரேன். இந்த மாதிரி டூத் பிக்ஸ் இல்லை ஏதாச்சும் குத்தி நீங்கள் கட் பண்ணுறப்போ நீட்டாக வரும். உங்கள் ஹார்ட் பர்ஃபெக்டாக வரும். உங்கள் பேஸ் பர்ஃபெக்டாக வந்தால் உங்களோட ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும் உங்கள் பொக்கே இது. ஸோ இப்போ நான் ஃபுல்லாக டூத் பிக் குத்திட்டேன். இப்போ ஒரு கட்டர் வச்சு நான் கட் பண்ணிக்க போகிறேன். அப்படியே சைட்லேருந்து நீங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக கட்டர் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ நீட்டாக நீங்கள் கட் பண்ண முடியும். இந்த கிட்கேட் பொக்கே ஒரு இன்ஸ்பயர் ஆகி பண்ணுறது தான். இது நான் பின்ட்ரெஸ்ட்லேயும் எங்கேயோ பார்த்து ரொம்ப நல்லாயிருக்கு, இதே மாதிரி ட்ரை பண்ணணுன்னு சொல்லி ட்ரை பண்ணது தான். இப்போ நான் ஃபுல்லாக ஹார்ட்டை நல்லா கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ சைடில் இருக்கிற டூத் பிக்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா. இப்போ பொறுமையாக எடுங்க தெர்மோகோல்லேருந்து வெளியில். அது ஈஸியாக வந்துடும், பட் ஸ்டில் கொஞ்சம் பொறுமையாக எடுங்க, ஏன்னா தெர்மோகோல் ஈஸியாக உடஞ்சிடும். ஸோ எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் நம்ம ஹார்ட்டை. கிட்கேட் 4 இன்ச்சஸ் இருந்ததுனால நான் 4 தெர்மோகோல் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஈக்குவல் சைஸஸில். இப்போது இந்த 4மே நம்ம ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒட்டிக்கலாம். சப்போஸ் உங்கள் ஹார்ட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் இருந்தால் ஒட்டினதுக்கப்புறமா ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்கும். நான் சொல்கிற அதே மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் ஹார்ட்டை. இது ஒட்டினதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் காய விடுங்க, ஏன்னா நம்ம ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கோனால கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் எந்த க்ளூ வேணால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ 4மே ஒட்டினதுக்கப்புறமா நான் சைட்ஸ்லாம் ட்ரிம் பண்ணி பர்ஃபெக்டாக எடுத்திருக்கேன். இப்போது ஹாட் க்ளூ கன் வச்சு நான் ஸ்பாஞ்ச் ஷீட் ஒட்ட போகிறேன். உங்கள்கிட்ட ஹாட் க்ளூ கன் இல்லைன்னா நீங்கள் ஃபெவி பாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் கம்ப்ளீட்டாக ரெட் கலர் பண்ணுறதுனால நான் ரெட் கலர் ஸ்பாஞ்ச் ஷீட் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் பிங்க் கலர் ஃப்ளார்ஸ் இல்லை எல்லோ கலர் ஃப்ளார்ஸ் வாங்கினீங்கன்னா நீங்கள் எல்லோ கலர் ஸ்பாஞ்ச் ஷீட் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் அண்ட் கம்ப்ளீட்டாக ரெட்டாக தெரியும். நான் 2 சைடுமே சைட்ஸில் ஃபுல்லாக ஸ்பாஞ்ச் ஷீட்டால் கவர் பண்ணிவிட்டு அதே மாதிரி நான் ஃபுல் ஹார்ட்டையுமே ஸ்பாஞ்ச் ஷீட் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப பெருசாக இருந்ததுனால எனக்கு டோட்டலாக 3 ஸ்பாஞ்ச் ஷீட் தேவைப்பட்டது. நான் நார்மல் சைஸ் பண்ணுறப்போ எனக்கு 2 கரெக்டாக இருக்கும். இது எல்லா ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லேயுமே ஈஸியாக கிடைக்கும். இப்போ நான் பின்னாடி சைடு கூட ஹாட் க்ளூ கன் போட்டு ஒட்டிக்கிறேன். இந்த கிஃப்ட் வேலண்டைன்ஸ் டேக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எல்லா ஒகேஷன்ஸ்க்குமே கிஃப்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஹார்ட் ஷேப் பண்ணணும் தான் இல்லை, எந்த ஷேப் வேணாலும் பண்ணலாம். நான் சொல்கிற அதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ஷேப்பில் மட்டும் கட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதே மாதிரி பண்ணலாம். என்னோட
என்னோடய சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. இந்த பொக்கே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த பிக்ஸ் எனக்கு இன்ஸ்டாலையோ என்னோடய மெயிலுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இப்போ நான் ஃபுல் ஹார்ட்டுமே இதே மாதிரி ஸ்பாஞ்ச் ஷீட் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கவர் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரோசஸ் வாங்கி வச்சுருக்கோம்ல, அது ஒன்று ஒன்றா இந்த மாதிரி சைடில் குத்திட்டே வரலாம். இந்த ஸ்டெப் மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ஆனால் இதோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து 1 லேயர் கம்ப்ளீட்டாக ரோசஸ் வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த ரெடிமேடாக வந்து இது கடையில் கிடைக்கும் இந்த ரிப்பன். ஸோ நான் இது வந்து பெருசு வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி இது இழுத்தோன்னா அது போ மாதிரி வரும். ஸோ இதை வந்து இப்போ நம்ம மிடில் ஒட்டிக்கலாம். இந்த ரிப்பன் வந்து எனக்கு 50 rupees ஆச்சு கடையில். ஸோ இதை வந்து நான் இப்போ ஹாட் க்ளூ கன் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த ரிப்பன்ஸை வந்து இப்படி சிசர் வச்சு இழுத்து விடுறேன். ஸோ அது வந்து கேர்ள் ஆகிடும். அதே மாதிரி சைடில் இந்த மாதிரி டெடி பேர் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஃபுல்லாக ரோசஸ் வச்சு ஃபில் பண்ண போகிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி சுற்றி ரவுண்டாக ரோசஸ் வச்சுட்டே வர போகிறேன். அப்போ அதோட லுக் வந்து நீட்டாக இருக்கும், நம்ம கொச்சன்னு வைக்காமல். இப்போ வந்து ஒரு ஸ்க்ரேப் ஷீட் எடுத்து நம்ம வந்து ஆல்ரெடி கவர் பண்ண ஸ்பாஞ்ச் ஷீட் மேலே நான் அப்படியே சைடில் ஒட்டிகிட்டே வர போகிறேன். இது வந்து நம்ம சைடில் மட்டும்தான் ஒட்ட போகிறோம். நீங்கள் ஸ்க்ரேப் ஷீட்க்கு பதிலாக ரெட் கலர் சார்ட் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அது கொஞ்சம் திக்காக இருக்கும், இது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ ஹார்ட் வந்து அந்த கர்வ்ஸில் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரேப் ஷீட் கிடைக்கலன்னா நீங்கள் வந்து இதை வந்து ரெட் சார்ட் வச்சு கூட கவர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சைடில் ஃபுல்லாக ஒட்டிட்டேன் ஸ்க்ரேப் ஷீட்டு. அதே மாதிரி மேலே ஃபுல்லாக நான் ஃப்ளவர்ஸும் ஒட்டிட்டேன். இப்போ டெடி பேர் லாஸ்ட்டில் ஸ்டிக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் இன்னும் ஸ்டிக் பண்ணல. ஸோ எவ்வளோ நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் 50% நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ஃபைனலாக நம்ம கிட்கேட் ஒட்டிகிட்டே போகலாம். நான் ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி தான் கிட்கேட் ஒட்டுறேன். ரொம்ப கிட்ட ஒட்டிட்டு போங்க, அப்போ தான் வந்து கேப் தெரியாது. ஹாட் க்ளூ கன் வச்சு ஒட்டுறதுனால உங்கள் கிட்கேட் வந்து ஃபால் ஆகாது. அதனால தான் நான் ஹாட் க்ளூ கன் வச்சு ஒட்டுறேன். ஸோ நல்லா டைட்டாக ஸ்டிஃபாக இருக்கும். நீங்கள் கிஃப்ட் கொடுக்குற வரைக்குமே அது வரவே வராது, நீங்கள் எவ்வளோ ஆட்டினாலும் கீழே போட்டாலும். ஸோ இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக கிட்கேட் வச்சு சைட்ஸில் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். எனக்கு டோட்டலாக வந்து 47 கிட்கேட் தேவைப்பட்டது. ஸோ இப்படி தான் இருக்கும் நீங்கள் கம்ப்ளீட்டாக கிட்கேட் ஒட்டினதுக்கப்புறமா. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். என்னோடய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் இன்னும் ஒரு ரிப்பன் வச்சு சைட்ஸில் ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டேன், ஏன்னா எந்த கிட்கேட்டுமே விழுந்துடக்கூடாதுன்ட்டு. அதே மாதிரி நான் சைடில் ஒரு டெடி பேரும் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்கியூவரும் வச்சுருக்கேன். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு ஒரு ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி. இது வந்து ஒரு வேலண்டைன்ஸ் டேக்கு ரொம்ப ஒரு ஆப்டான கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து டெடி பேர், ரோசஸ், சாக்லேட்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த பொக்கே நீங்கள் ட்ரை பண்ணால் அதுவும் எனக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.